அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடர் அப்படின்னா அவர் டெக்னிக்கலாக ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்போது டெக்னிக்கலாக ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்னா நமக்குள்ளார சில பண்புகளை கொண்டுட்டு வரணும். அந்த பண்புகள் இருந்தால் தான் டெக்னிக்கலாகவும் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்க முடியும். அதில் முதல் விஷயம் என்ன அப்படின்னா டிசிப்ளின். அதாவது வள்ளுவர் சொல்கிற மாதிரி உயிரை விட பெரியது ஒழுக்கம் அப்படி சொல்லுவாங்க. உயிருங்கிறது கண்ணுக்கு தெரியாததுனால தான் ரொம்ப பெருசாக இருக்குது. அதை விட பெரியது ஒழுக்கம் அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்கிறாரு. ஸோ அதை நீங்கள் டெய்லி சாப்பிட்றது தூங்குறது மாதிரி உங்கள் கேரக்டரில் அது இருக்கிறது மாதிரி நீங்கள் இந்த டிசிப்ளின் அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்கள் உங்கள் இயல்பான வாழ்க்கையில் யதார்த்தமாக கொண்டுட்டு வரணும். ரெண்டாவது மெடிடேஷன் எதுக்கு பண்ணணும் அப்படின்னா டெய்லி நம்ம யூடியூப் வீடியோ பார்க்குறதுனாலையும் நிறைய பேர்கிட்ட பேசுகிறதுனாலையும் நம்மளுடைய எனர்ஜியை வேறு அதாவது நம்ம எந்தளவுக்கு நம்ம உடலையும் மனதையும் பயன்படுத்துகிறோமோ அதுக்கு ஈக்குவலாக நம்ம உடம்புலேருந்து எனர்ஜி லாஸ் ஆகிட்டே இருக்கும், இழந்துகிட்டே இருப்போம். அந்த எனர்ஜியை திரும்ப ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு நம்ம மெடிடேஷன் பண்ணணும். மெடிடேஷன் பண்ணும்போது உடம்புலையும் உயிர்லேயும் அப்சர்வேஷன் அதிகமாகும். அது இருந்தால் தான் புது புது விஷயங்களை உள்ளே எடுத்துக்க முடியும். அப்படி எடுத்துக்க முடிஞ்சால் தான் நீங்கள் ட்ரேடிங்கில் ஃப்ளெக்சிபிளாக கற்றுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ ஒரு மெடிடேஷன் பண்ணுற பழக்கத்தை உருவாக்கிக்கோங்க. மூணாவது செல்ஃப் கம்யூனிகேஷன் அப்படின்னா உங்களுக்குள்ளார நீங்கள் பேசிக்கிறது. சில விஷயங்களை சிலர்கிட்ட சொல்ல முடியாது, அது வம்பாயிடும். ஸோ உங்களுக்குள்ளார புது புது ஐடியாக்களை உருவாக்கணும் அப்படின்னா உங்களுடைய மனசுக்குள்ளே நிறைய கேரக்டரை உருவாக்கி அந்த கேரக்டருக்கு நேம் கொடுத்து அந்த நேம் வச்ச பர்சனோட நீங்கள் பேசணும். அப்படிங்கும்போது நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளேருந்து புது புது பதில்களை நீங்கள் எதிர்பார்க்க முடியும். ஒருத்தர்கிட்ட கேட்டு தான் தெரிஞ்சுக்கணுங்கிறத தாண்டி உங்களுக்குள்ளார கேரக்டர் பில்டு பண்ணி நீங்கள் உங்களுக்குள்ளார கம்யூனிகேட் பண்ணும்போது அந்த கேரக்டர் அதுவாகவே அந்த இடத்துலேருந்து அது பதில் சொல்லும். அதுக்கான கெப்பாசிட்டி ஒவ்வொருத்தருக்கும் அந்த கெப்பாசிட்டி இருக்குது. அதை நீங்கள் பயன்படுத்தணுங்கிறத சொல்ல வர்றேன். ஓகேங்களா? ஸோ செல்ஃப் கம்யூனிகேஷன். நீங்கள் ஒரு 10 நண்பர்கள் இருக்காங்க அப்படின்னா அந்த 10 கேரக்டரையும் உங்களுக்குள்ளார நீங்கள் பில்டு பண்ணி அவங்கள்ட்ட கம்யூனிகேஷன் பண்ணுற அளவுக்கு உங்களை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அதில் டேலண்ட்டை வளர்த்துக்கணும்னு சொல்ல வர்றேன். ஓகே. அடுத்து சென்சுரி கண்ட்ரோல் அப்படின்னா புலனடக்கம். அதாவது உடல் உறுப்புகளை நம்ம கட்டுப்பாட்டில் வச்சுக்கணும். எதுக்கு அப்படின்னா தேவையில்லாத தீய பழக்கங்கள் இருக்கக்கூடாது. அது இருந்துச்சு அப்படின்னா உடல் தன் இஷ்டத்துக்கு போக ஆரம்பிச்சிடும். உடல் தன் இஷ்டத்துக்கு போகுது அப்படின்னா மனசு சொல் பேச்சு கேட்காது. மனசு சொல் பேச்சு கேட்கல அப்படின்னா நம்ம புது புது விஷயங்களை அப்சர்வ் பண்ண முடியாது. அப்புறம் உள்ளே இருக்கிற விஷயங்களும் நெகட்டிவிட்டியாக மாற ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? பாசிட்டிவாக இருக்கிற விஷயங்கள் நெகட்டிவாக மாற ஆரம்பிச்சிடும். ஏன்னா இந்த உலகத்தில் யாருமே நமக்கு பாசிட்டிவாக இருக்க விட மாட்டாங்க. இந்த சமுதாயம் நம்மளை குழப்பத்திலே வச்சுருக்கும். அப்போது அந்த குழப்பத்தை தாண்டி நம்ம கரெக்டாக இருக்கணும்னா நம்ம உடல் அமைப்பை கரெக்டாக வச்சுருந்தா தான் நம்முடைய மனதினுடைய அமைப்பும் கரெக்டாக இருக்கும். ஏன்னா உடலுக்கும் மனதுக்கும் தொடர்பு இருக்குது. ஸோ அதை நீங்கள் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போனால் மட்டும்தான் நீங்கள் ஃப்ளெக்சிபிளாக ஒரு விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ உடல் உணர்வுகளையும் நீங்கள் கண்ட்ரோலாக வச்சுக்கணும். அதை தேவையில்லாமல் அதோடய எனர்ஜியை ஸ்பாயில் ஆக்குனீங்க அப்படின்னா மனசுடைய கெப்பாசிட்டி குறையும். ஓகேங்களா? அடுத்து நேச்சர் ஃபுட். காலையில் இந்த உடம்பு முதல்ல இயற்கையால் ஆனதுன்றதுனால காலையில் ஃபஸ்ட்டு கொடுக்குற உணவு சமைக்காத உணவாக இருந்துச்சு அப்படின்னா ஒவ்வொரு நாளும் ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் உணர்வீங்க. அதே மாதிரி சம்மந்தமே இல்லாமல் சந்தோஷமாக இருப்பீங்க. காரணமே இருக்காது. உங்களுக்கு ஒரு ஹாப்பியஸ்ட் மூமெண்ட் வரும். இப்போ சொல்கிறீங்களா, காரணமே இல்லாமல் சோகமாக இருக்குன்னு சொல்லிட்டு. காரணமே இல்லாமல் சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா உடல் உள்ளார்ந்து அது ஹாப்பி ஆகுது அப்படின்னா உறுப்புகள் ஹாப்பி ஆகுது. ஏன்னா அதில் சுவை இல்லாட்டியும் ஆரோக்கியம் இருக்குது. அப்போ உறுப்புகள் ஆரோக்கியம் கிடைக்கும்போது நம்ம மனசும் நல்ல ஒரு ஃப்ளெக்சிபிளாக ஒரு எப்போதுமே ஒரு ஹாப்பியான ஒரு மூமெண்ட்டுக்கு அது இழுத்துட்டு போகும், கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்துட்டு போகும். ஓகே. அதனால் இயற்கையான உணவை காலையில் முதல் உணவாக கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அடுத்து டொனேட் சம்திங். பொதுவாக நம்முடைய வாழ்க்கையில் நம்ம முன்னேறணும் அப்படின்னு நினைக்கும்போது நமக்கு என்னென்ன தடைகள் இருக்குதுன்னு நமக்கே தெரியாது. நான் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு அதை கரெக்டாக கைட் பண்ணுறதுக்கு இன்றைக்கி ஆளும் கிடையாது. ஸோ நம்ம தர்மம் தலைக்காக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதே மாதிரி நமக்கு நாமளே ஹெல்ப் பண்ணிக்கணும். அது எப்படி ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னா நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஜீவராசிகள் இருக்கும் இல்லையா, எறும்பு, நாய், அப்புறம் இந்த மாதிரி விலங்கினங்கள், அதாவது நடக்கிறது, ஓடுறது, தாவுறது, குதிக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, பறக்கிறதுன்னு, இவைகளுக்கெல்லாம் வாயில்லா ஜீவன் சொல்லுவாங்க. அதாவது நம்மக்கிட்ட கம்யூனிகேட் பண்ண முடியாது இல்லையா.
அப்போ அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன உதவி உங்களால், அதுக்கு நீங்கள் உணவு கொடுக்குறதா இருக்கட்டும், இந்த மாதிரி பிற மனிதர்களை தாண்டி மற்ற சில உயிரினங்களுக்கும் சரி. ஏன்னா மனிதனுக்கு மட்டும்தான் பாத்திரம் அறிஞ்சு பிச்சை போட்டுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா இவன் விலங்குத்தனமான ஆளாக இருப்பான். சிலவனுக்கு தீவர்களுக்கு உதவி செஞ்சு அவங்களுடைய வம்பை விலைக்கு வாங்கிடக்கூடாது. ஸோ வந்து டெய்லி ஏதாவது ஒரு விஷயத்தை, ஏன்னா நியூட்டனுடைய விதி அதுதான், நீங்கள் என்ன செஞ்சாலும் அதுக்கு ஒரு ஆப்போசிட் ரியாக்ஷன் இருக்குன்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. இது எல்லாருக்குமே தெரியும். ஸோ உங்களுடைய ரியாக்ஷன் உங்களை அறியாமல் பாசிட்டிவ் ரியாக்ஷனாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் பின்புலமாக மறைமுகமான எதிர்ப்புகளை தடுத்து நீங்கள் போகணும். அப்படின்னா நீங்கள் சின்ன சின்ன விஷயங்களை ஒரு ரூபாய்க்கு செய்கிறதா இருந்தாலும் சரி, 10 ரூபாய்க்கு செய்கிறதா இருந்தாலும் சரி, நிபந்தனையற்று, அதாவது எதிர்பார்ப்பு இல்லாமல் நீங்கள் எதை நீங்கள் செய்கிறீங்களோ அது கண்டிப்பாக உங்களுக்கு முழுமையாக வந்து சேரும். எதிர்பார்த்து செய்கிறது ஒரு 50% கம்மியாக வரும். இது என்னுடைய ப்ராக்டிக்கலோட அனுபவத்தை நான் பார்க்குறேன். ஓகேங்களா? ஸோ இந்த பதிவு வந்து நான் சொல்லணும், எனக்கு உள்ளே இருக்கிறத சொல்லணுன்றதுக்காக அந்த பதிவை ரெடி பண்ணியிருக்கிறேன். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.